நம்ம பூமியை அளவுக்கு அதிகமான சூரிய வெளிச்சம் விழுது, தாக்குது. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் எலக்ட்ரிசிட்டியை சூரிய வெளிச்சத்தின் மூலமாக பெற முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம சூரிய வெளிச்சத்தின் மூலம் பெறுவதாக இருந்தால் 173,000 டெட்ரா வாட்ஸ் நம்ம பெற முடியும். டெட்ரா வாட்ஸ்னால் பார்த்துக்கங்களேன், ஒரு டெட்ரா வாட்ஸுங்கிறது ஒரு ட்ரில்லியன் 10 to the power of 12 10 to the power of 12 173,000 10 to the power of 12 அந்த அளவுக்கான வாட்ஸை நம்ம பெற முடியும். ஆனால் நம்ம ஏன் பெறாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுக்கு முதல்ல ஒரு சோலார் பேனல் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சோலார் பேனல்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு சிலிக்கன் செல்லுனால் ஆக்கப்பட்டிருக்கு. நம்ம பூமியில் இரண்டாவது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சிலிக்கன். அந்த சிலிக்கனால் நாம் இந்த சோலார் பேனல், சிலிக்கன்கிறது ஒரு செமி கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் கண்டக்டர்ஸ் இருக்குது. இந்த சிலிக்கனில் ரெண்டு விதமான லேயர் இருக்குது. ஒன்று என் ஜங்ஷன், இன்னொன்று பி. இந்த என் அப்படிங்கிற ஒன்றில் எக்ஸ்ட்ராவான எலக்ட்ரானை ஸ்டோர் பண்ணோம். பிங்கிறதுல எக்ஸ்ட்ராவான ஸ்பேஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஹோல் இருக்கும். இதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். இப்போ எக்ஸ்ட்ரா இதில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்படியே இன்டாக்டாக இருக்குது. இப்போ ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிசிட்டி, அதாவது எலக்ட்ரிசிட்டிக்கு வரணும்னா, இப்போ சூரிய வெளிச்சம் விழுந்த உடனே அதுலேருந்து வர ஃபோட்டான் அந்த எலக்ட்ரானை ஆக்டிவேட் பண்ணுது. அந்த எலக்ட்ரான் ஃப்ரீயாக மூவ் ஆகலாம். இந்த என்பி ஜங்ஷனில் ஃப்ரீயாக மூவ் ஆகலாம். இப்படி அது கிக்கான அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா, நேராக என் ஜங்ஷனில் அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் அகாமடேட் ஆகுது. ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் பி ஜங்ஷனில் உருவாகுது. இந்த மாதிரியான செயினான ரியாக்ஷன் ஏற்படும் போது தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகுது. இந்த எலக்ட்ரிசிட்டியை அந்த கீழே இருக்கிற அந்த மெட்டல் பிளேட்டில் அது ஸ்டோர் பண்ணுது. இப்போ எந்த எலக்ட்ரானும் லாஸ் ஆகிறது இல்லை. அதனால் இந்த சூரிய வெளிச்சம் படுறது நின்று போகிற பட்சத்தில் அது தன்னுடைய ஒரிஜினல் ஷேப்பை அடைஞ்சிருது. இது மாதிரி இருக்கிறதுனால பல ஆண்டுகளுக்கு ஒரு சோலார் பேனல் ஒர்க் பண்ண முடியும். இவ்வளவு வசதிகள் இருக்கும்போது நாம் ஏன் இந்த தர்மல் பவர் பிளான்ட் தேவையில்லை, அட்டாமிக் பவர் பிளான்ட் தேவையில்லை, ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ட் தேவையில்லை, இவை இல்லாமல் சோலார் லைட்டு மூலமாகவே எலக்ட்ரிசிட்டியை பெற முடியாது அப்படிங்கிற கேள்வி நிறையா டைமில் நமக்கு ஏற்படுது. இதில் ஃபஸ்ட்டு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, சில இடங்களில் நிறைய சூரிய வெளிச்சம் கிடைக்கிது, சில இடங்களில் கிடைக்கிறதில்ல, டெம்பரேட் ரீஜன்ஸில் கிடைக்கிறதில்ல. அதனால் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது, சூரிய வெளிச்சம் கிடைக்கிற இடங்களில் கூட எல்லா நாளும் கிடைக்கிறதில்ல, வின்டரில் கிடைக்கிறதில்ல, மழைக்காலங்களில் கிடைக்கிறதில்ல. இது ஒரு பிரச்சனை. மூணாவது, ஒரு வாஸ்ட் ஏரியா நமக்கு தேவைப்படுது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ், ஸ்கொயர் மைல்ஸ் இருந்தால் தான் நாம் தேவையான எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ண முடியும். இது ஒரு பிரச்சனை. நாலாவது, இந்த சோலார் பேனலுடைய எஃபிஷியன்சி 45 to 50% தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலான பேனலை பார்த்திங்கன்னா கமர்ஷியலில் வரும்போது 15 to 20% தான் இருக்குது. இதனால் போதிய எஃபிஷியன்சியோட இருக்கக்கூடிய சோலார் பேனல்ஸ் நமக்கு இல்லை. இதெல்லாம் தான் நம்ம சோலார் பவரை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் இருக்குது. இப்போ இவ்வளவு ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படுது, இது கிடைக்குமானா, இப்போ சஹாரா டெசர்ட் எடுத்துக்கிட்டாலே அது 300,000 ஸ்கொயர் மைல்ஸுக்கு மேலே ஏரியா இருக்குது. அதனால் அதில் ஒன்றில் சோலார் பேனலை நம்ம இது பண்ணாலே உலகம் ஃபுல்லாக நம்ம தேவையான எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறாங்க. இப்போதைக்கு என்னென்னா, சோலார் பேனல்ஸை நம்ம நிறையா பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி, அதை இன்னும் சீப்பாக நம்ம கமர்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணணும். இதற்கான முயற்சியை அரசு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னென்னா, மக்களுக்கும் விழிப்புணர்வு வேணும். இனிஷியல் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சோலார் பவரை யூஸ் பண்ணுறது லாங் ரனில் ரொம்ப சீப்பாக இருக்கும். இன்னொன்று, இட் இஸ் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. மூணாவது, லெஸ் பொல்யூஷன். நாலாவது, we need not have to depend on electricity. ஒவ்வொரு வீட்லேயுமே இப்போ கீசர் மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சோலார் பவரை வச்சே நம்ம சார்ஜ் பண்ண முடியும். இப்போ சோலார் பவரை வச்சு டார்ச் லைட்ஸ்லாம் வந்திருக்கு, அதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் ஏற்பட்டால் நாம் இந்த சோலார் பேனலை சரியான முறையில் பயன்படுத்தி நமக்கு தேவையான பவரை மீட் அவுட் பண்ண முடியும். அற்புதமான ஒரு சக்தி இயற்கையே நமக்கு வழங்கியிருக்குது. இது ஒரு ரினியூவபிள் எனர்ஜி. இதில் எந்த விதமான கார்பன் பிரிண்ட்டும் கிடையாது. இதை நாம் முழுமையாக பயன்படுத்துவதற்கு நம்மால் முடிந்த அளவிற்கு ஒத்துழைப்பை தர வேண்டும். நம்முடைய இல்லங்களில் இவற்றை பதிப்பித்து முடிந்த அளவிற்கு இதை பயன்படுத்தி அதன் மூலம் நாம் நன்மைகளை பெற வேண்டும்.
நன்றி, வணக்கம்.